இது ஓ வேலை கிடையாது. எம்எல்ஏ ஆயிட்டாலும் குற்றத்துக்கு தண்டனை எங்க மூலமா. சார் எவ்வளவு குற்றவாளி, எவ்வளவு நாள் குற்றங்கள் செஞ்சாலும் குற்றவாளிகளை சட்டம் தான் தண்டிக்கணும். தனி மனுஷன் கிடையாது. ஓ ஓ இப்பதான் வரீங்களா? அவன் என்ன சாவறதுக்குள்ள வந்துட்டல, உன்னை அவங்க ஏல சாவிடுவனா? நீ யாரு? தலைவர் கேவிஆரோட ஆளு. நான் நன்றி செலுத்த வேணா? ஏந்திரிங்க. ஓ ஓ பாக்குற நல்லவங்களையே பயமுறுத்திட்டு இருந்த இந்த துப்பாக்கி கெட்டவங்களை சுட்டுச்சுன்னா நானும் திடீர்னு மாறல, என் துப்பாக்கி மாறல. சமயத்துக்காக காத்திருந்தேன். இது வரைக்கும் நான் கேபிஆர் ஆளுங்களோட ஒத்து போகாம இருந்திருந்தா என்ன ஏதாவது தண்ணியில் அதை காட்டுக்கு மாத்திருப்பாங்க. எவனாவது ஒருத்த என் இடத்துக்கு வந்து அவங்களுக்கு சல்யூட் அடிச்சிருப்பான். அதனாலதான் அவங்க பக்கம் பேசினேன், உன் பக்கம் இருந்தேன். அன்னைக்கு ஒன்னு ஆம்பளையான்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன். இன்னைக்கு நீ என் முன்னாடி ஒரு எம்எல்ஏவா நிக்கிறேன். உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் இது மாதிரி பெரிய பொறுப்புக்கு வாங்க, வந்து எங்களை மாதிரி உண்மையான அதிகாரிகளுடைய கைவலங்க உடைங்க. கஜா இருளப்பெல்லாம் சாதாரணம். 1000 கேபிஆர் அடியோட நொறுக்கி வன்முறை கலாச்சாரத்தை வேரோட ஒழிச்சிருவோம். இந்த நாட்டையே அமைதி பூங்காவை மாத்தி காட்டுவோம். நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, பொறுப்புகள் நிறைய இருக்கும். முதல்ல கேபிஆரை பாருங்க, அதுக்கு முன்னாடி என் கையை உடைங்க. சார் இப்ப நீ என் கையை உடைக்கலன்னா சட்டத்துக்கு கை கொடுக்கலன்னு அர்த்தம். என் கையை உடைச்சிட்டு தப்பிச்சு ஓட பார்த்தாங்க, நான் உங்களை சுட்டேன்னு சொல்லுவேன். எனக்கும் சட்டம் தெரியும் எம்எல்ஏ சார். கையை உடைங்க, உடைங்க சார். என்னடா? ஆமா, தோத்ததுக்கு அப்புறம் ஒருத்தனும் உயிரோடு இருக்க கூடாது. கொடுத்துங்கடா, எல்லாத்தையும் கொடுத்துங்கடா. ஹலோ கமிஷனரா, நான் தான் கேபிஆரோட மனைவி பேசுறேன். எம்எல்ஏ வர்தனை கொலை செஞ்சது என் புருஷன் தான். ஸ்டூடெண்ட் சுப்பிரமணியத்தை கொலை செஞ்சது என் புருஷன் தான். அதே மாதிரி பார்த்திபனை கொலை செஞ்சது என் புருஷன் தான். எல்லாத்துக்கும் நானே சாட்சி. நானே நேர்ல வந்து எல்லாத்தையும் கைப்படி எழுதி கொடுக்குறேன். இப்போ வர ஏண்டி தாலியா இருக்கவே தயாராயிட்டியா? கௌரவம் இல்லாத தாலி கழுத்துல தொங்கினா என்ன, கழட்டி தூக்கி எறிஞ்சா என்ன? என்னடி சொன்ன? நம்மளை ஏமாத்துறது ஜனங்களுக்கு நம்ம யாரும் புரிய வைக்கிறோம். எவனும் உயிரோடு இருக்க கூடாது. தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க. ஆயுதங்களை கீழே போடுங்க. ஆயுதங்களை கீழே போடுங்க. போடுங்க. மறுபடியும் ஏயா வன்முறையில் இறங்குறீங்க? இந்த தடவை ராமு ஜெயிச்சான். அடுத்த தடவை நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நீங்க ஜெயிக்க போறீங்க. நல்லது பண்ணணுமா? அதான் பண்ணிட்டியடா. இங்க கிடக்குற வேட்டி இங்க கிடக்குது பாத்தியா? இங்க கிடக்குற வேட்டி இனி எங்க கிடக்குன்னு தெரியுமில? நீ செஞ்ச காரியத்துக்கு சாவுதான் சரியான முடிவு. இந்த பெருசை விடாதா?
ஏய் வேண்டாம் சொன்ன கேளு. ஏய் அடுத்து ஐயோ ஐயா 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 பேசுங்க ஐயா ஐயா பேசுங்க ஐயா என்னங்க ஐயா ஐயோ என்னங்காச்சு உங்களுக்கு என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த ஊர்ல ஒரு பையில விடக்கூடாது. அடிச்சு நொறுங்குங்கடா. என்ன விட்டு என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். உன்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்களுக்கு பதில் சொல்லுவா. நான் யாருன்னு தெரிஞ்சா என்ன நீ விட்டுட விட மாட்டேன். யாராவது விட மாட்டேன். நான் உன்னை பெத்த அப்பாப்பா. நீ நீ என்ன பெத்த அப்பா? நான் உன்னை பெத்த அப்பாப்பா. நான் உன்னை பெத்த அப்பா. பெத்த அப்பா. அப்ப எங்க அம்மா வெள்ள படவ? ஐயோ நான் உயிரோடு இருக்கும்போது வெள்ள புடவை கட்டிட்டா. தப்பாச்சே. தப்பு தப்புதான் தப்புப்பா. தப்புதான் தப்புதான். ஆமா தப்புதான். எங்க அம்மா வெள்ள படவ கட்டிருக்கும் போது நீ உயிரோட இருக்கிறது தப்புதான். என்ன காப்பாத்துங்கடா. காப்பாத்துறதா? நான் உன்னை காப்பாத்தனா? மக்கள் எங்களை காப்பாத்த மாட்டாங்களே. நாங்க மக்கள் பக்கம் சேர்ந்துட்டோமே. உன் ஆசைன்னா ஈட்டில குத்துங்கடா ஈட்டில குத்துங்கடான்னு சொன்னேன்ல, இப்ப ஈட்டிலேயே குத்துறோம். வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. என்ன கொன்னுடாதீங்க. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுடுங்க. சட்டசபையில ஒரு ரவுடித்தனத்தை பத்தி பேசுறதுக்கு என் தம்பியை இடிச்சு கொன்னுட்டேடா. உனக்கு எப்படா சும்மா பண்றது? இறக்கமே இல்லாம என் பிள்ளையை கொன்னுட்டு என் பிள்ளையவே பிள்ளை இல்லைன்னு சொல்ல வச்சாடா. உன்னை எப்படி சும்மா பண்றது? கொலை செய்யறதையும் கொள்ளையடிக்கிறதையும் பொழப்ப வச்சிருக்க நீ உயிரோடவே இருக்க கூடாதுடா. பல உயிரில பழி வாங்கின உனக்கு உயிரை பத்தி தெரியணும்னா நீ சாகணும். நரகாசுர செத்துப்பட நினைச்சு இந்தியாவே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா அவன் சாகல. ஒரு ஊத்துல இங்க தாண்டா இருக்கான். இப்ப நீ செத்தாதாண்டா வீரப்பாடி கோட்டை உண்மையான தீபாவளி கொண்டாட போகுது. நாங்க மத்தாப்ப கொடுத்தோம்ல, முதல்ல உள்ள கொடுத்துறேன். ஊரை அழைச்சி உல்லாசப்படுறவங்களுக்கு உன் வாழ்க்கை தாண்டா பாடம். நீ சாகணுங்கிறது கடவுளோட கட்டாயம்டா. நில்லுங்க, என்ன கொண்டுடாதீங்க. நான் உங்க எம்எல்ஏ ராமுவோட அப்பா. அப்பா ராமு என் புள்ள. ராமு என் புள்ளையா? ராமு என் புள்ள. என்ன கொண்டுடாதீங்க. இவன் என் புள்ள இல்ல. எங்க அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு. இவர் எங்க அப்பா இல்ல. ஐயோ காவேரி நில்லு, காவேரி நில்லு. நம்ம புள்ள போய் சொல்றான் பாத்தியா? நீ சொல்லு, நான் தான் அவன் புருஷன்னு சொல்லு. நான் தான் அவன் புருஷன்னு சொல்லுமா. காவேரி உயிர் பிச்சை கொடுமா. உயிர் பிச்சை காவேரி, உயிர் பிச்சை கொடுமா. சொல்லுமா, சொல்லுமா. உயிர் என்ன பத்தி நான் கவலைப்படலையா? என் வயித்துல வளருதே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு. எத்தனையோ பேர் நாசத்துன வரானுங்க. எவன் பேரையாவது சொல்லு. குழந்தைய சுமக்கிறாளாம். போடி.
பொறுத்த வரைக்கும் என் புருஷன் செத்துட்டா. என் பிள்ளைய பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா செத்துட்டா. இல்ல, இந்த ஆளை நான் பார்த்ததே இல்ல. இவ என் புருஷனே இல்ல, என் புருஷன் இல்ல.